இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னோட லைஃப்ல நிறைய தருணங்கள்ல இந்த 3 வார்த்தைகள் மிகப்பெரிய அளவுக்கு எனக்கு தொடர்ந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஸோ பார்த்தது மட்டும் இல்லாம என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட், இந்த வார்த்தைகளை நீங்களும் உங்க லைஃப்ல அந்தந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு கண்டிப்பா அப்ளை பண்ணணும். எனக்கு கிடைச்ச அந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட். சொல்றேன். இந்த 3 வேர்ட்ஸோட இம்பேக்ட் என்ன? இதுக்கு பின்னாடி ஏன் இந்த வார்த்தைகள் எல்லாம் இவ்ளோ முக்கியம்? எப்படி இது நம்ம லைஃப்‌க்கு இவ்ளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு. நம்ம எல்லாருமே நிறைய பிளான் போடுவோம். எல்லாருக்குமே வந்து நிறைய கோல்ஸ் இருக்கு. கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அ ப்ரொஃபஷனல் சைடா இருக்கட்டும், பர்சனல் சைடா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல் மீறி நடக்கும். நம்ம ஒரு பிளான் போட்டிருப்போம். பட் நம்ம லிஸ்ட்ல இல்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அந்த நேரத்துல என்னடா நம்ம நினைச்ச மாரி இந்தந்த விஷயங்கள் எல்லாம் செய்ய முடியல. நான் நினைச்சபடி இந்த காரியங்கள் எனக்கு இந்த நேரத்துக்குள்ள முடிக்க முடியல. நான் எந்த பிளான் பண்ணாலும் அது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாரி ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இது நேச்சுரல் தானே. பட் என்னவா இருந்தாலும், என்ன நடந்தாலும் கண்ட்ரோல் மீறி நடக்கிற எல்லா விஷயங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருந்தா கூட, நம்ம எடுத்துக்கிட்ட காரியத்திலயும், நம்ம எடுத்துக்கிட்ட சில கோல்ஸ்லயும் அலைன்டா இருக்கிறதுக்கும், அண்ட் லைஃப்ல ட்ராக் மாறி போனாலும் மறுபடியும் அந்த ட்ராக்குக்கு வர வைக்கிறதுக்கு இந்த 3 வார்த்தைகள் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ரெஸ்ட், ரீசெட் அண்ட் ரீஃபோக்கஸ். இந்த 3 வார்த்தைகள் கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். ஓகே, நான் கூட ஜஸ்ட் லைக் தட் கேஷுவலா எங்கேயோ ரீட் பண்ண ஒரு விஷயம் தான். பட் மெதுவா ஒவ்வொரு வார்த்தையும் சூஸ் பண்ணி அது எதுக்கு இம்பார்ட்டன்ட், அது எப்படி நம்ம லைஃப்‌க்கு அப்ளை பண்றது, அது அப்ளை பண்ணும் பொழுது எப்படி நம்மளுக்கு இவ்ளோ பாசிட்டிவான பெனிஃபிட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குதுன்றத உணர்ந்து இன்னைக்கு உங்ககிட்ட அத ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேர்ட், என்னோட ஃபர்ஸ்ட் மந்த்ரா ரெஸ்ட். ரெஸ்ட்ன்ற வேர்ட் கேட்கும் பொழுது ரொம்ப சாதாரணமா இருக்குல்ல. இதுல என்ன ஒரு மேஜிக் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். சி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து வந்து நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு தருணத்துல ரெஸ்ட் எடுக்கும் பொழுதே நம்மளுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துரும். என்னடா நான் இப்போ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். நான் எப்பவுமே ப்ரொடக்டிவா இருக்கணும். நான் எப்பவுமே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கணும். ரெஸ்ட் எடுத்தாலே வந்து நம்ம என்னவோ சோம்பேறியா? ரெஸ்ட் எடுத்தாலே ஒரு கில்ட்டி கைண்ட் ஆஃப் ஃபீலிங் வருது. ஏன்னா, இந்த சொசைட்டிலேயே வந்து ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்கிறவங்களும், தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்களும், பெருசா அச்சீவ் பண்ணிட்டே இருக்கிறவங்கள தான் ரொம்ப ரொம்ப செலிப்ரேட் பண்ணுது. ரைட்? யார் ஒருத்தங்க நிறைய ஹவர்ஸ் ஆஃப் எஃபோர்ட் போடுறாங்க, யார் ஒருத்தங்க நிறைய அச்சீவ் பண்றாங்க. ஜாப் மட்டும் இல்ல, இதையும் பார்த்துக்கிறாங்க, அதையும் பார்த்துக்கிறாங்க. மல்டி வொர்க் ஹேண்டில் பண்றவங்க. ஹசில் கல்ச்சர்ன்னு சொல்றாங்கல்ல. ஹசில் கல்ச்சர வந்து ரொம்பவே வந்து நம்ம ரொம்பவே செலிப்ரேட் பண்றோம். பட் இதனால நடந்த ஒரு பெரிய டிஃபெக்ட் என்ன அப்படின்னா, நம்ம நம்மள டேக் கேர் பண்றதுல மறந்துட்டோம். அதுல ரெஸ்ட்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட். எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளே நம்ப ஆரம்பிச்சுட்டோம். நான் நினைச்ச காரியங்கள் எல்லாம் நான் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ரெஸ்ட். அதுவரைக்கும் நான் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வேர்ட் பெருசா அப்ளை ஆகும். ப்ளீஸ், ரெஸ்ட்ன்றது உங்களுக்கு உங்க லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. பிகாஸ் நீங்க எப்பல்லாம் வந்து கண்டினியூஸா ஒர்க் பண்றீங்களோ, எப்பல்லாம் ரெஸ்ட்டே இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கீங்களோ, உங்களுக்கு என்னவோ பாடி தான் சம்டைம்ஸ் டயர்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க. பட் அந்த பாடி டயர்ட் ஆகுறத தாண்டி கிளாரிட்டி ஃபேட் ஆக ஆரம்பிச்சிரும். மனசுல ஒரு தெளிவே இருக்காது. மனசுல ஒரு தெளிவு இல்லாத போது நம்மளுக்கு பேஷன்ஸ் கூட குறைஞ்சிரும். பொறுமையும் இழந்துருவோம். அண்ட் நம்ம செய்ற காரியங்கள் அவ்ளோ எஃபிஷியன்ட்டா நம்மளோட அவுட்புட் எதுவுமே இருக்காது. சம்டைம்ஸ் நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ரொம்ப டயரிங்கா நீங்க கன்டினியூஸா ஒர்க் பண்ணும் பொழுது, சின்ன குழந்தை ஏதாவது கேட்டா கூட டக்குன்னு எரிஞ்சு விழுறதோ, இல்ல சின்ன சின்ன விஷயங்கள் கூட பொறுமை இழக்கிறதோ, திடீர்னு கோவப்படுறதோ, இதெல்லாம் நடக்கிறதுக்கு ரீசன் பாடி மட்டும் டயர்டா இல்ல, மைண்டுமே நம்ம ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆயிடுறோம். ஸோ ரெஸ்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட். எப்பல்லாம் உங்களுக்கு வந்து ஓகே, மற்ற கமிட்மெண்ட்ஸ்னால நிறைய எனர்ஜி அங்க போயிடுது. மற்ற கமிட்மெண்ட்ஸ்னால என்னால என்னோட வேலையில ஃபோக்கஸ் பண்ண முடியல, நான் ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாமே, ப்ளீஸ் கன்சிடர் டேக்கிங் அ பிரேக். பிகாஸ் த பிரேக் இஸ் தி ஆக்சுவல் ஃபியூயலிங் சோர்ஸ். என்னோட செகண்ட் மந்த்ரா ரீசெட். எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஏன்னா இங்க தான் என்னோட வீக் பார்ட்டே. அப்பப்போ நான் கூட ரெஸ்ட் எடுத்துருவேன். எனக்கு வந்து ஓகே, நான் ஐ எம் நாட் ஃபீலிங் குட் அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதுக்கு என்ன வேணுமோ அதை செய்றதுக்கு நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ண மாட்டேன். பட் இந்த ரீசெட் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண விஷயம். பட் இத பிராக்டிஸ் பண்ணும்பொழுது நிறைய சேஞ்சஸ் நான் பார்க்குறேன்.
நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் நான் சொன்ன மாதிரி நம்ம பிளான்ஸ் போடுவோம். இது செய்யணும், இது பண்ணணும், இது இந்த பர்டிகுலர் வீக் நான் இதை அச்சீவ் பண்ணணும், ஆர் நெக்ஸ்ட் மந்த் இதெல்லாம் நான் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு. பட் நம்ம நினச்சபடி போகாதுல்ல விஷயங்கள். நிறைய டைம் வேறு ஏதாவது காரியங்கள் நடக்கும். நான் சொன்ன மாதிரி லிஸ்ட்டில் இல்லாத ஐட்டம்ஸ் எல்லாம் நடக்கும். இதெல்லாம் நம்ம பிளான்லேயே இல்லையே, எப்படி எங்கே போச்சு. பட் அந்த மாதிரி நேரங்களில் ஓகே 2 டைப் ஆஃப் எனர்ஜி நம்ம பாடியில் இருக்கும். ஒன்று ஃப்ரஸ்ட்ரேஷன், நான் நினச்ச மாதிரி ஏன் நடக்கலை, நான் எதிர்பார்த்த மாதிரி என்னால் ஏன் விஷயங்கள் எல்லாம் செய்ய முடிய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். இன்னொன்று கைண்ட் ஆஃப் ஒரு ரிஜெக்ஷன். ஓகே, நம்ம மேலேயே நம்ம விட்டு கொடுத்துருவோம். மறுபடியும் அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஸோ இந்த ரெண்டுமே அந்த நெகட்டிவ் எனர்ஜியில் நம்ம அப்படியே அதுலேயே இருக்கிறனால நம்ம ரீசெட் பண்ணுறதுக்கு பதிலாக ரீவைண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். என்ன நடந்துச்சு, ஏன் தப்பாக போச்சு, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்க மாட்டேங்குது. யார் ஒருத்தங்க மறுபடியும் குவிக்காக ரீசெட் பண்ணுறாங்களோ, ஓகே 2 வீக்ஸ் என்னால் பண்ண முடிஞ்சது, 2 வீக்ஸ் அப்படியே போயிடுச்சு, நான் மறுபடியும் ரீசெட் பண்ணுறேன், மறுபடியும் இந்த ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுறேன். எத்தனை முறை ஆனாலும் மறுபடியும் ரீசெட் பண்ணக்கூடிய எபிலிட்டி யாருக்கு இருக்கோ அவங்க அந்த ட்ராக்குக்கு திரும்ப வந்துடுவாங்க. எதை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாங்களோ அட்லீஸ்ட் அந்த ட்ராக்கில் அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களோட சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நம்மளுக்கு யாரோட பர்மிஷனும் வேண்டாம். ஓகே, இந்த காரியங்கள் நான் பிளான் பண்ணேன், ஓகே இது நான் நினச்சபடி நடக்கலை, ஓகே அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், எப்படி இதை ஆல்டர் பண்ணலாம், வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன பார்க்கலாம், இதில் என்னெல்லாம் என் கண்ட்ரோலில் இருக்குது, லெட் மீ ட்ரை தட் அப்படின்னு ரீவைண்ட் பண்ணி பாஸ்ட்டை நினச்சி ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு இப்போ என்னென்ன சாத்தியம் அப்படின்னு நினச்சி ரீசெட் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களை ட்ராக்ல நீங்கள் போடுறது தான் அந்த ஒரு ஆட்டிடியூட். அதுக்கு நான் சொன்னபடி யாரோட பர்மிஷனும் வேணாம், உங்களோட அந்த மைண்ட் செட் மட்டும்தான் தேவை. டெய்லி காலையில் அந்த சன்ரைஸ் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் தட் லைஃப் இஸ் ஜஸ்ட் ரீஸ்டார்டிங், இல்லையா? ஸோ உங்கள் ஒர்க்கில் ஏதாவது ஒரு வாரம் ரொம்ப மோசமாக போச்சா, இட்ஸ் ஓகே, ஸ்டார்ட் வித் அ ஃப்ரெஷ் பர்ஸ்பெக்டிவ். நீங்கள் ரொம்ப பிளான் போட்ட உங்களோட டயட் கொலாப்ஸ் ஆயிடுச்சா, இட்ஸ் ஓகே, ட்ரை அகேன். நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறீங்க, இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட், வேற ஒரு அப்ரோச் ட்ரை பண்ணுங்கள், ரீசெட் அகேன், ரீஸ்டார்ட். ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளோட மைண்ட் செட்டுக்கு டைனி ட்வீக்ஸ் பட் பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் என்னோட 3வது மந்த்ரா ரீஃபோக்கஸ். இப்போது ரெஸ்ட் எடுத்தாச்சு, மைண்டையும் ரீசெட் பண்ணியாச்சு. ரீஃபோக்கஸ்ன்ற வேர்ட் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ வேகமாக பயணிக்கிறோம் ஆர் எவ்வளோ வேகமாக நம்ம போய் நம்மளோட கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணுறோன்றதை தாண்டி நம்ம எந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய தருணங்களில் நம்ம ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு பெரிய மலை உச்சியை நம்ம போய் அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்னு போய் மலை உச்சி மேலே நின்று பார்க்கும் பொழுது தான், ஓ இது நான் ஏற வேண்டிய மலையே இல்லை, இது நான் அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயமே இல்லை, இதை அச்சீவ் பண்ணதில் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற கூட ஒரு சிச்சுவேஷன் கூட வரும்ல. ஸோ எதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பாடிக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்தாச்சு, மைண்டை ரீசெட் பண்ணியாச்சு, உடனே நம்ம காரியத்தில் இறங்கக்கூடாது. டோன்ட் ரீஸ்டார்ட் இமீடியட்லி. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம், ரீஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா மைண்டில் அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் தானே இருப்போம். அங்கேருந்து நம்ம ஒரு கிளாரிட்டி மோடுக்கு நம்ம எப்படி வர்றது? ஸோ அங்கே தான் அந்த ரீஃபோக்கஸிங், அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ எனக்கு என்ன முக்கியம், இப்போ நான் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும், அடுத்த 1 hour நான் எதை கம்ப்ளீட் பண்ணணும், எந்த மாதிரி டாஸ்க்ஸ் எல்லாம் நான் அச்சீவ் பண்ணணும். ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேணாம், பட் இப்போ இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் எதில் நான் கவனத்தை செலுத்தணும் அதுவும் இருக்குது. 2வது, எதெல்லாம் நான் ஒதுக்கணும், எங்கெல்லாம் என்னோட எனர்ஜி லீக் ஆகுது, தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத ட்ராமாஸ், தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ், தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ என்னோட பர்பஸ் என்ன, எனக்கு என்ன வேணுன்றதுலையும் நான் கொஞ்சம் யோசிக்கணும், எதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணணும் அப்படியும் நான் யோசிக்கணும். ஸோ இது 2 செய்கிறது தான் அந்த ரீஃபோக்கஸ். அதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், எப்போல்லாம் லைஃப் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது, எப்போல்லாம் லைஃப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது, என் கண்ட்ரோல் மீறி விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த 3 வார்த்தைகள். ரெஸ்ட், பிகாஸ் உங்கள் பாடிக்கு அது ரொம்ப முக்கியம். ரீசெட், பிகாஸ் உங்கள் மைண்டுக்கு அது ரொம்ப முக்கியம். அண்ட் ரீஃபோக்கஸ், அப்போனா உங்களுக்கு எது முக்கியம் அப்படின்றதே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ரெஸ்ட், ரீசெட் அண்ட் ரீஃபோக்கஸ் பண்ணதுக்கப்புறம் ரீஸ்டார்ட். எத்தனை முறைனாலும் சரி, ப்ளீஸ் ரீஸ்டார்ட். ஸோ தேட் நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி சேரும். ஆல்ரைட், அந்த ஒரு நல்ல விஷயத்தோட நான் கிளம்புறேன். மறுபடியும் வேற ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை.